ஒரு கார் புதுசா வாங்குறப்போ அந்த காரோட மைலேஜ் பார்க்குறோம், விலையை பார்க்குறோம், ஏன் என்ன பிராண்ட், என்ன செக்மெண்ட் அப்படின்னுலாம் கூட பார்க்குறோம். ஆனா எல்லாருமே பார்க்க மறக்கிற, தெரிஞ்சுக்க நினைக்காத ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா ஒரு காரோட ஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் அண்ட் சாசி பத்திங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நிறைய பேர் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ சாசினா என்ன, ஒரு கார்ல சாசஸோட பயன்பாடு என்ன, தென் சாசஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், தயவு செஞ்சு முழுசா மிஸ் பண்ணாம பாருங்க. சாசி அப்படின்றது ஒரு பிரெஞ்சு வேர்டுங்க. ஃப்ரேம் அப்படின்றத தான் அது மீன் பண்ணுது. எளிய முறையில சொல்லணும்னா நம்ம உடம்புல எலும்பு எப்படி ஆர்கன்ஸ், மசில்ஸ், தென் மொத்த உடலையும் தாங்குதோ கார்களுக்கு அந்த ஃப்ரேமும் அப்படிதாங்க. காரோட மொத்தத்தையும் தாங்குற ஒரு விதமான மெட்டல் ஸ்கெலிட்டனை தான் இங்க ஃப்ரேம்னு குறிப்பிடுறோம். அந்த ஃப்ரேம்னு குறிப்பிடுற சாசி தான் ஒரு காரோட மொத்த வெயிட்டையுமே தாங்கி நிக்குதுங்க. ஒரு கார் ஐடில்ல நிக்கிறப்போ, நீங்க ஆக்சலரேஷன் கொடுக்கறப்போ, அப்புறம் திரும்புறப்போ, தென் பிரேக்கிங் அடிக்கிறப்போ, இல்ல ஒரு ஆஃப் ரோட் டிரைவ் பண்றப்போ, அப்படியும் இல்லாட்ட ஒரு இம்பாக்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ உங்க காரோட மொத்த ஃபோர்ஸ் அண்ட் வெயிட்டையும் இந்த சாசி தாங்க தாங்கி நிற்கும். இந்த சாசியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் உங்க காரோட எபிலிட்டி, அதாவது திறனை நீங்க முடிவு செய்ய முடியுங்க. சோ ஹோப் உங்களுக்கு சாசி பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் சாசி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் டியூபுலர் சாசிங்க. இது மோஸ்ட் காமன் கிடையாது. இது உங்களுக்கு ரேஸ் கார்ஸ்ல தான் பயன்படுத்துவாங்க. மோஸ்ட் ரிஜிட், அதாவது திடமான ஸ்ட்ரக்சர் கொண்ட சாசஸ்னா இதுதாங்க. ரோல் ஓவர் மற்றும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேஸ் கார்ஸ்ல ஜாஸ்தி. சோ ரோல் ஓவர் கேஜஸோட தான் இந்த சாசி டிசைன் செய்யப்பட்டிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ட்ரீட் லீகல் இல்லாத கார்களுக்கு மட்டும்தான் இந்த டியூபுலர் சாசி பயன்படுத்துவாங்க. இன்னொரு ரீசன், டியூபுலர் சாசியை வச்சு கம்ஃபர்டபுளான ஒரு காரை டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங் அண்ட் சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டியூபுலர் சாசஸோட டிசைன் அமைஞ்சிருக்குங்க. செகண்ட் நமக்கு பேக் போன் சாசிங்க. இது கைண்ட் ஆஃப் லேடர் அண்ட் ஃப்ரேம் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அங்க நமக்கு 2 டைமென்ஷனல் லேடர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இங்க நமக்கு ஸ்ட்ராங்கா ரெக்டாங்குலர் ராட் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆக்சில கனெக்ட் பண்ணி இருக்கும். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ இது ரொம்ப ஃபிளெக்சிபிள்ங்க. ஆஃப் ரோட்ஸ்லாம் போறப்போ ரொம்ப பெட்டர் ஹேண்ட்லிங் கிடைக்கும். ஒரு காருக்கு கீழே தரையிலிருந்து கிடைக்கக்கூடிய இம்பாக்ட்ஸை ரொம்ப அழகா இந்த சாசி ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி சமாளிச்சிருங்க. ரொம்ப ரிஜிடா திடமா அந்த பேக் போன் ராட் இருக்கிறனால பிக்கப் ட்ரக்ஸ்ல தான் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஏதாச்சும் ரிப்பேர் அப்படின்னு வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவ் ஷாஃப்ட்ல பிரச்சனைன்னு வந்தா கிட்டத்தட்ட உங்க வண்டியில பாதியை டிஸ்மேண்டில் பண்ணி பிரிச்சு வேலை செய்யற மாதிரி இருக்குங்க. ஏன்னா மொத்தமும் அந்த ரெக்டாங்குலர் ராட்குள்ள வரனால பிரிச்சு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்ங்க. தென் இந்த சாசஸ் மேனுஃபேக்சரிங்ல ஆரம்பிச்சு ரிப்பேரிங் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது இல்ல. நவ் லேடர் அண்ட் ஃப்ரேம் அல்லது பாடி அண்ட் ஃப்ரேம்னு சொல்லப்படுற சாசி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சாசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வண்டி ஹெவியான லோட் மற்றும் ஆஃப் ரோட்ஸ் அதிகம் செல்லுதோ அதற்கு பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்யூவிஸ், ட்ரக்ஸ், இதற்கு எல்லாமே மோஸ்ட்லி லேடர் அண்ட் ஃப்ரேம் ஆர்கிடெக்சர் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஏணி மாதிரி தான் இதோட வடிவமைப்பு இருக்கும். 2 சாலிடான ராட் இன் பிட்வீன் சின்ன சின்ன ராட்ஸால கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். இதோட பாசிட்டிவ்னு பாக்குறப்போ சாசி தனியா, பாடி தனியா பில்ட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இனோவா கிறிஸ்டா, தென் ஹிலக்ஸ் அண்ட் ஃபார்ச்சுனரோட சாசி லேடர் அண்ட் ஃப்ரேம் தான். பட் பாடிஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். இது காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பில்ட் பண்ணவும் ஈஸிங்க. தென் ஆஃப் ரோட்ஸ் எல்லாம் போறப்போ நீங்க வண்டியை எப்படி போட்டு தட்டினாலும் அந்த பாடி அந்த ஃப்ரேம் மேல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா இம்பாக்டையுமே அப்படியே டேக்கிள் பண்ணி ரொம்ப அழகா சமாளிச்சு கொடுத்துருங்க. பட் இன்னொரு பக்கம் இம்பாக்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ லேடர் அண்ட் ஃப்ரேம் சாசி பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த சாசி இம்பாக்டை அப்சர்வ் பண்ணி அது உள்வாங்கிக்கிறப்ப தான் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை ஒரு கார்னால சேஃபா வச்சுக்க முடியும். பட் அதுல இந்த லேடர் அண்ட் ஃப்ரேம் சாசி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்டை அப்சர்வ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடாதுங்க. அதுதான் இங்க கொஞ்சம் பிரச்சனை. ஃபைனலி மோனோகாக் சாசிங்க. இங்க அதிகமா நிறைய மாடல்கள் மற்றும் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய கார்கள்ல இந்த சாசி தான் பயன்படுத்துறாங்க. ஏன் எல்லா கார்களிலும் இந்த சாசியை அதிகம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தயாரிக்கிறது கொஞ்சம் சுலபங்க. அடுத்து ரொம்ப ரிஜிடா திடமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மொத்த ஸ்ட்ரக்சரும் கனெக்டடா இங்க இருக்கு. சோ புட்டுகதரா இருக்கிறப்போ அதோட திறன், வலிமை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. இன்னொன்னு மல்டிபிள் ராட்ஸ் சர்க்குலரா, ரெக்டாங்கலா நிறைய கனெக்டடா இருக்கிறனால எந்த இடத்துல எல்லாம் இம்பாக்ட் அதிகம் விழுமோ அங்கெல்லாம் நம்மளால ஹை டென்சைல் ஸ்டீல இந்த மோனோகாக் சாசில பயன்படுத்த முடியும். ஸ்மால் கார்ஸ், ஹேட்ச்பேக்ஸ், தென் செடன்ஸ்ல மோஸ்ட்லி இந்த சாசி தான் பயன்படுத்தி இருப்பாங்க.
தேவைப்படுற இடத்துல ஹை டென்சைல் ஸ்டீல், தேவையில்லாத இடத்துல லோ டென்சைல் ஸ்டீல் பயன்படுத்துறதால வெயிட்டும் இந்த சாசி கம்மியா தான் இருக்கும். சோ ஃபியூவல் எஃபிஷியன்சியும் பெட்டரா எடுக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஆஃப் ரோட் அதிகம் செல்லக்கூடிய கார்கள்ல இந்த மோனோகாக் சாசியை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்ங்க. சப்போஸ் அப்படி எடுத்து வர நினைக்கிறப்போ அதுக்கான வேலைப்பாடு ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் லேடர் ஆன் ஃப்ரேம் ஆர்கிடெக்சரை டிச் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி மோனோகாக் பில்டுக்கு மாறி இருக்கு. அப்படி மாறுறப்போ மெயினா கிடைச்ச அட்வான்டேஜ்னு பாக்குறப்போ இட் ஹேண்டில்ஸ் பெட்டர் ஆன் நார்மல் ரோட்ஸ்ங்க. சாதாரண ரோட்ஸ்ல லேடர் ஆன் ஃப்ரேம் கொஞ்சம் வாப்லியா ஃபீல் ஆகும். ஆனா மோனோகாக் ஸ்டேபிளா பெட்டரா இருக்குங்க. சோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தந்திருக்கும்னு நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம்.